இனி நம்ம பார்க்க போகிற காமிக் தி ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இஷ்யூ நம்பர் 1. ஆமாங்க, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே பேஸ் பண்ணி இந்த ஒரு காமிக் பேர் விட்டுருக்காங்க. ஸோ வந்து 3 இஷ்யூ பேருக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இஷ்யூ நம்ம நீங்கள் பார்ப்போம். அப்சல்யூட் கார்டேஜ் நல்லா போயிட்டுருக்கு, நல்லாவே தெரியும் எனக்கு. ஃபஸ்ட் இஷ்யூ வந்து போட்டேன், நேற்று தான் போட்டேன் நம்ம சேனலில். ஸோ அது மட்டும் லைட்டாக வந்து மன்னிச்சிக்கோங்க. நான் நாளைக்கு இல்லை அடுத்த வீடியோ அதோட செகண்ட் இஷ்யூ போடுவேன், அடுத்த இதோட செகண்ட் இஷ்யூ அதுமாதிரி மாட்டி மாட்டி கொஞ்சம் போடுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், எனக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம காமிக்குள்ளே போகலாம். எப்போ ஹை ஸ்கூல் சயின்ஸ் ஸ்டூடெண்டான பீட்டர் பார்க்க ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர்னால கடி வாங்கினாலும் அப்போலேருந்து அவன் ஸ்பைடர் எபிலிட்டி எல்லாத்தையுமே டிஸ்கவர் பண்ண ஆரம்பித்தான். அவனுக்கு அந்த கிஃப்ட்டை வச்சு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும் போது அவன் ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்தித்தான். அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு லெசனையும் அவங்க கற்றுக்கிட்டான். அந்த லெசன் தான், வித் கிரேட் பவர் தே மஸ்ட் ஆல்சோ கம் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போலேருந்து அவன் ஸ்பைடர் மேனாக மாறினான். கிங் பின் அவனோட ஃபிஸ்டோட விட்டு எவாக்குவேட் பண்ணிகிட்டு இருக்கான். தேவையான பொருட்களை மட்டும் எடுங்க, மற்றதெல்லாம் ஆப்ராடில் போய் வாங்கிக்கலாம். அதானே? என்னது யார் அது பேசினது? கிங் பின் பட் அங்கே ஸ்பைடர்மேன் உட்காந்துருக்காரு. என்ன வெள்ளி, ஊரை விட்டு வெளியே போறியாமே? உனக்கு ஃப்ளைட் புக் பண்ணணும்னா என்கிட்ட கேளு, கண்டிப்பாக நான் ஃப்ரீயாகவே புக் பண்ணிட்டேன். பூச்சி பயலே, அந்த புக்கை என்கிட்ட கூட. ஓ, அந்த புக்கை நீ படிச்சிட்டியா? அது முடியும் அப்படி இருக்குன்னு சொல்லு. அடிஸ்மேட்டில் சோடா வாங்கிட்டு ரொம்ப நன்றி. முட்டாள், நீ அதோட மொழி முட்டையாக பேசிகிட்டு இருக்க. இந்த புக் தானே த லெஜெண்டரி லெக்சிகான் ஆஃப் கிரைம்? இல்லை தானே, நியூயார்க்கில் இருக்க எல்லா இல்லீகல் என்டர்பிரைசஸோட மேஜர் ஹெட்டோட டீட்டெயில்ஸ் இருக்குது. டியூக், 3 டேட்டோட பெட்டு கட்டியிருக்கேன். இந்த புக்கு எனக்கு கண்டிப்பாக வேணும். உனக்கு கடைசி சான்ஸ் தரேன். இப்போ அந்த புக்கை என்கிட்ட கூப்பிட்டு வால் கலர், இல்லைனா முழு குடும்பத்தையும் ஒன்றேன்னா. வெயிட், நீ யாருன்னு எனக்கு தெரியும்ல, ஆனால் ஏன் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது? இரு, நீ மாஸ்க் கழட்டேன், அது நான் என் முட்டை வழக்கமே பாட்டுச்சுடா. நான் யாரோ ஓட்டுற வச்சு உன கொலை பண்ண பாட்டேன். ஒன்றுன்னா ஸ்பைடர்மேன் இல்லை, உண்மையான ஒன்று. ஆனால் நீ நானே இறந்து போயிருக்கணும். என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன். அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஞாபகம் இருக்கா? இல்லை, நான் உன்னை அடித்தேன் ஃபிஸ்க், உன்னோட கடைசி மூச்சு வரைக்கும். நான் உன்னோட உடஞ்சி போன பாடி ஒரு மெசேஜாக விட்டேன். அது என்னன்னா, இனிமேல் யாரும் என் ஃபேமிலியை தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்னிங்கா. எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் மூஞ்சி ஞாபகம் இல்லை. நீ அடி எப்படி பண்ணுற யாருக்கு தெரியும்? மேபி நான் அடிச்சு அடியில் நீ மறந்து போயிருக்கலாம். நீ H-சேனலில் படித்த அல்ஜிப்ராவும் உன்னோட ஞாபகம் வச்சு கட்டிடணும். அந்த விட்டு என்கிட்ட சொல்கிறா. சரி, அடிக்கிற டைம்ல ஒன்று வலிக்கிற. நீ டேர்டெவிலோட போட டீல் என்னன்னு நல்லாவே தெரியும். நீ இந்த கண்ட்ரியை விட்டு போய் ஒரு புது லைஃப் ஆரம்பிக்க போகிற. அண்ட் திரும்பி பார்க்கவே மாட்டேன் இந்த விஷயத்த. ஓகே, அண்ட் நீ போகிற நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நாங்கள் பாட்டுக்கு இங்கே இருக்கிறோம், எனக்கு இந்த லெக்சிகான் மட்டும்தான் வேணும். ஆனால் நீ இது என்கிட்ட தான் இருக்குங்கிட்ட சொன்னா நீ இது இப்படி விட்ட அப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அவங்ககிட்ட. ஸோ இப்போலேருந்து எனக்கு உன்னோட சீக்ரெட் எல்லாமே தெரியும் ஃபிஸ்க், ஆனால் உனக்கு என்னோடய எதுவுமே தெரியாது. சரிதான் போ. சரி, போய் தொலைடு, நானே எஸ்கேப் ஆயிடுவேன். நீ அந்த புக்கை வச்சுக்கோ, ஆனால் என்கிட்ட கொண்டு சொல்லு எப்படி நான் அவன் மூஞ்ச மறண்டேன். அது ரொம்ப ஈஸி தான் வில்லி, மேஜிக் தான் இதுக்கு காரணம். அண்ட் இப்போ இருந்து எல்லாமே பாசிபிள். ஏன்னா இட்ஸ் a brand new day. இப்படி எல்லாம் பீட்டர் பார்க்க மாட்டாங்க அப்படின்னா அது சூப்பர் ஹீரோ சிவில் வார்னால தான். அங்கே சூப்பர் ஹீரோஸ் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அது எதுக்குன்னா, ஒருவேளை அவங்க கவர்மெண்ட்டோட சேரணுமா இல்லை தனியாக செயல்படணுமா அப்படிங்கிறதுல தான். ஒரு ரொம்ப க்ரூஷியலான ஒரு மூமெண்ட்டில் ஸ்பைடர்மேன் டிவி லைவில் வந்து அவரோட மாசை கழட்டி அவர் தான் பீட்டர் பார்க்கர் அப்படிங்கிறத உலகம் முழுக்க சொன்னார். அண்ட் சிவில் வார் முடிஞ்சிடு. இந்த சண்டையில் பீட்டர் அண்ட் அவர் ஃபேமிலியை மற்ற எனிமீஸ் எல்லாருமே டார்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் அதில் ஒருத்தர் பீட்டர் பார்க்கருக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சோகத்தை அழிச்சார். அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா பீட்டர் பார்க்கர் திரும்ப நம்ம ஸ்பைடர்மேனாக இருக்கணும், நம்ம ஸ்பைடர்மேனாக பீட்டர் பார்க்கறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சார். அப்போ ஸ்பைடர்மேன் அவரோட ஃப்ரெண்டான டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட ஹெல்ப் கேட்டு போகிறாரு. அது மூலமாக ஸ்பெல் போட சொல்லி அந்த ஸ்பெல் மூலமாக பீட்டர் பார்க்கனா ஸ்பைடர்மேன் கடை எல்லாரும் மறந்துட்டாங்க. ஒரு வாரம் கழிட்டு ஏன் என்னால் இவனை அடிக்க முடியல. ஏன்னா இதே ஸ்பைடரோட ஒரு ஆக்சுவல் ஸ்பீட் இருக்குது தம்பி. என்னோட ஃபேக்டரோட செட்டுன்னு அவர் லிப்ரா. ஆனால் இங்கே இருக்க மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, ஏன் என்னால் ஒன்றையும் அடிக்க முடியல? அடிக்கடியிலேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஒரு பைத்தியக்காரா? பொருள் போட்டுறேன்டா, கம்முன்னு இரு, நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும்.
பறக்குடுங்க. உன எலக்ட்ரோன்னு கூப்பிட்டா காசு மேலே சொல்கிறீங்க. காசு மேலே சொல்கிறாடீங்களா? இது மேகியோட சீக்ரெட் கவுண்டிங் ஹவுஸ் இந்த ஒரு இடத்துல இருக்கா? என்ன பண்ணுற? கொஞ்சம் சயின்ஸ் தான். டியூனா சர்ப்ரைஸ். இப்போ உன்னை ஏதாச்சும் ஒரு பெருசாகவும் அப்படியே ஸ்லிப்பரியாக இருக்க விஷயத்தை வச்சு அடித்தா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே ஓகே வால் கிளாரர் நாங்கள் விட்டுடுறோம். டேய் கன்ஸ் அதை கீழே போடுங்கடா, படம் தான் முக்கியம். ஓகே ஓகே நீங்கள் துணியை கீழே போட ஸ்பைடர்மேன். என்னடா ஒரு மீனுக்காக சண்டையை விட்டு கொடுக்குறீங்களா? டேய் அதோட மதிப்பு $2.5 மில்லியன் தான். $2.5 மில்லியன். ஆஹா உயிரினு இதை இல்லைனா கை ஃபுல்லாக பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிடலான்னு தோண்டு. ஆனால் கிரேட் பவர் வாஸ் ஆல்சோ கம் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. ஓ ஹலோ கேப்டன் யூரி, நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் நெய்பர் பேசுகிறேன். நான் தான் யூரி. நான் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணா நெய்பர்? இல்லை ஒரு குவிக் டேப் அங்கே ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே மேகியா க்ரைம் ஃபேமிலியோட மணி கவுண்டிங் ஆப்ரேஷனை இப்போ தட்டுருக்கேன். அதுக்கான எல்லா எவிடன்ஸ் அண்ட் நாங்கள் யூஸ் பண்ண வெப்பன்ஸ் மணி எல்லாமே அடையாளத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் போனீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். சாரி ஒரு செகண்ட் மட்டும் கட் ஆயிடுச்சு. என்ன சொன்னேன்? எல்லாருமே ஃபிஷ் மார்க்கெட்டில் தான் இருக்கேன் கரெக்டா? ஆமாம். வெப்டப் நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன், இவர் எப்படி என்ன மாதிரி மாஸ்க் விஜிலாண்டியோட ஒர்க் பண்ணுறான்னு தெரியலையே. ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா இவரோட ஆண்களால் இங்கே இருக்க விஷயங்களை சேஃபாக எடுத்துக்க முடியும். அட்வர்டைஸ்மெண்ட்டில் போலீஸ் ஃபோர்ஸில் ஒரு சீக்கிரட்டான ஃப்ரெண்ட் வச்சுருக்கிறோம் தான். நான் பேசுகிறது கேட்குறா பால்? பட் தேங்க்ஸ். அஃப்கோர்ஸ் அந்த கோப்போ ஸ்பைடரும் ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க. இந்த வாரத்தில் 5-6 வாட்டி நடக்குது. எல்லாமே பர்ஃபெக்டாக யாருக்கும் என்ன சேராதமோ இல்லாமல் நடந்திருக்கு. அமெச்சூர்ஸ் இது எப்படி ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணும். இந்த லொக்கேஷன் நான் 9 நாளாக ட்ரேஸ் பண்ணிருக்கேன். ஆனால் நான் முன்னாடி தடுமாறினேன். ஆனால் இன்றைக்கி அந்த ஸ்பைடருக்கும் அந்த காப்புக்கும் இருக்கக்கூடிய என் ப்ரைவேட் ஃப்ரீக்வன்சி எனக்கு கிடச்சிச்சு. நான் மிஸ்டர் பிரானன், எனக்கு நல்லா தெரியும் that you have been shying away from running pictures of Spider-Man. ஓயா பீட்டர் ஒன்று ஜேசன் வேணா அப்படி பேசலாம், ஆனால் நம்ம இனிமேல் எனக்கு கூகுள் இல்லை, we are the DB. எனக்கு தெரியும் சார், ஆனால் இது ஒரு ஸ்பைடர்மேன் கடையில் இது ஒரு சீரீஸ். ஒவ்வொரு நைட்டும் ஒரு மல்டிபிள் எம்பையர்ஸை ஆண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கிரிமினல்ஸோட இடத்துக்கு போய் அவங்கள கேப்சர் பண்ணிகிட்ருக்கான். இது ரொம்ப முக்கியமான நியூஸ் சார். இந்த மாதிரி யாருமே நம்ம சிட்டியை கடந்த பல ஆண்டுகளில் க்ளீன் செஞ்சதே இல்லை. கரெக்டாக நான் பேசுகிறோம் டேக்ஸ். என் பேப்பரில் ஸ்பைடர்மேனோட நியூஸை போட்டு நான் பேஜை வேஸ்ட் பண்ணுமா? அவனை பற்றி தப்பான கிரிட்டிசிசம் பார்க்குற பாருங்க. ஏன்னா ஏதாவது நியூஸ் இருந்தால் கொண்டு வா, அப்போதான் அவன் பேப்பர் வாங்குவாங்க. அந்த மாதிரி நியூஸ் இருந்தால் மட்டும் எங்கிட்ட பேசாட்டி இப்போ நீரும் பேசுகிற மிஸ்டர் பார்க்கர். அடைச்சா இவன் என் பேரை கரெக்டாக சொல்ல மாட்டேனா? அவன்லாம் பண்ண மாட்டேன் போய். பட் வெயிட் பண்ணு, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இது கொஞ்சம் அவமானப்படுற மாதிரி தான் இருக்கும். எனக்கு கொஞ்ச நாளுக்கு நீனும் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற மாதிரியே தோணிகிட்டு இருக்கு. அது கொஞ்சம் க்ரேஸியாக தான் இருக்குது, எனக்கு புரியுது. நல்லா யோசிக்க முடியல. பட் ஒரு நாள் நான் ஒரு மாதிரி இப்போ என்ன மேஜிக்னால நானா ஸ்பைடர்மேன் கிடையாது, நீங்கள் வரண்டிங்களா? அப்போ நானா ஸ்பைடர்மேனா? அப்படின்னு இல்லை, ஆனால் அந்த மாதிரி தாட்ஸில் நீ யார் அப்படின்னு திரும்ப யோசிக்க வைக்கணும். நான் இந்த ஒரு ரொம்ப பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு அமேசிங்கான கிட் அவன் கிளாஸில் ஸ்கிப் பண்ணுற பாட்டேன். ஸோ நான் அவனுக்கு ஒரு மிஸ்டீரியஸான செகண்ட் லைஃப் இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு கிடைச்ச ஆன்சரோ ஒரு சாதாரணமான ஒரு விஷயந்தான். ஆனால் நீ வெளியே எப்படி காட்டுக்கிறியோ அதுடா நீ சும்மா ஸ்பைடர்மேனோட பிக்சர்ஸ் எடுக்கிறது அண்ட் உன்னை ஆன்மையை பாட்டுக்கணும், ஒரு ரெண்டை கட்டணும், இந்த மாதிரி ரொம்பவே ரெஸ்பான்சிபிளான ஒரு யங் மேன் உலகத்துலேயே நீ ஆடா இருப்ப. ஸோ நான் சொல்ல விட என்னென்னா, இந்த எவ்வளோ பிரச்சனை வேணாலும் அதை நீ ஈஸியாக சால்வ் பண்ணுவேன். தேங்க்ஸ் ரவி, பட் நீங்கள் அதை பற்றி ரொம்ப யோசிக்க வேணாம். அண்ட் இன்னும் முக்கியமான விஷயம், ஆன்மேனுக்கு ஏதாவது வேலை இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நான் இப்போ கிளம்புறேன். பை பை ரவி. என்னது நீ ஹோம்ல சொல்கிறத ஒர்க் பண்ணுமா? நான் வழக்கம் போல் EB பில் கட்ட சொன்னீங்கன்னு நினச்சேன். நான் உனக்கு ரொம்ப ரிவார்டிங் இருந்தேன்னு நினச்சேன். அதாவது ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோ, மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறத விட ரொம்பவே பெருமையான விஷயம் உலகத்தில் எதுவுமே இல்லை. ஹாய், நான் உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண நினச்சேன். இவன் என்னோட ஹேண்ட்ஸமான நெஃப்யூ பீட்டர் பார்க்கர். ஹாய், இது வந்து டபிட்டா அண்ட் இது வந்து ஜோவல். இவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க அண்ட் இவங்க ஃப்ரண்ட் டெஸ்கில் ஒர்க் பண்ணுறாங்க. நீ என்ன மார்டின் லீ அண்ட் அந்த வெல்டி ஃபிலான்ட்ரிஸ்ட். இந்த ஃபீல்ட்ஸ் ஒர்க் ஆனதுக்கான முக்கியமான காரணம் நான் உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் நம்ம ஏற்கனவே சந்தோஷப்பட நினைக்கிறேன் கரெக்டாக. திரும்பி மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம் பார்க்கர். அண்ட் மே எப்போயுமே உன படி யோசிக்கிறாங்க. மே வந்து நீ கம்ப்யூட்டர்ஸில் நல்லா வேலை செய்வேன்னு சொன்னாங்க. ஆமாம், எல்லா விதமான சயின்ஸ்லேயும் நான் நல்லா வேலை செய்வேன். எக்ஸலண்ட். நீங்கள் ஃபீஸ்டில் நாங்கள் சாப்பிட்டுக்கும் தூங்குறதுக்கு போது விளையாட்டை கொடுக்கல.
நாங்கள் மக்கள் அவங்க சொந்த காலை நிற்க ஒரு வேலையை வாங்குறதுக்கு தேவையான ஸ்கில்ஸை டெவலப் பண்ண ஒரு இடத்தையும் கொடுக்குறோம். அண்ட் நீ சிம்பிளாக எங்களுக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுத்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல வரேன். அண்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் எனக்கு கிடச்சான்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் அது டபிட்டாவோட சன். அவங்க யார் மேலே டப்பா ஒன்று கேம் ஆடுவோம். பேலே பிரிக்ஸ் பீட்டர் பார்க்குற பாருங்க. இவர் தான் இனிமேல் இங்கே கம்ப்யூட்டர் கிளாஸஸ் இருக்க போகிறாரு. ஓ, இங்கே டீச் பண்ண போகிறாங்களா? நீங்கள் வேற எதுவும் புதுசாக கண்டுபிடிக்க மாட்டேன்னு நம்புகிறேன். என்ன இவ்வளோ அழகாக பேசுகிற? எனக்கு ஆட்டிடியூட் சொல்லவும் பிடிக்கல. இப்போ நீ பிடிக்கலன்னு சொன்னால் மட்டும் இந்த உலகம் அழிஞ்சிருமா? அண்ட் பார்க்கர், நீங்கள் உங்கள் கிளாஸஸ் நாளைக்கு ஆரம்பிக்கிறீங்களா? ஆமாம், வேறு வழி என்ன இருக்குது? நீங்கள் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் பார்க்கர். அண்ட் நீங்கள் பர்மிஷன் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ண போவேன். எஸ், நானும் தான். ஓய், நீங்கள் ரெகுலர் டிரைவர் கிடையாது. இல்லை சார், நான் இல்லை. பட் நான் எங்கள் மார்டின் லீக்காக இல்லையே. ஓ ஓகே, நீங்கள் மாற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். யாராச்சும் கெட்டா வந்துட்டீங்க. இப்போ எங்கே போகணும் பாஸ்? ப்ரூனோக்ஸ்க்கு போ. இங்கே இரு. எஸ் மிஸ்டர் நெகட்டிவ். என்னை யாரும் பார்க்காதீங்க, உங்கள் வேலையை மட்டும் செய்யுங்க. நான் இங்கே வந்துருக்கேனா நீங்கள் என்ன ஒழுங்காக வேலை பார்க்கணுன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி இந்த மேகியா எம்ப்ளாயீஸ்க்கு டஃப் கொடுக்குற மாதிரி நீங்கள் உங்கள் அவுட்புட்டை காமிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்களுக்கு கூட ஜாயின் பண்ணணுன்னா ஈஸ்ட் ரிவரில் உங்கள் இடம் காலியாடா இருக்குது. கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ எங்கே மேனேஜ் பண்ணு. வா வந்துட்டு சாரி கேளு வா. யூவி, நீ உள்ளே வரலாம். ஆனால் உங்கள் ஆளுங்க கொஞ்சம் வெளியவே இருக்க சொல்லு. இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி ஒரு நைட்டு ஒரு மூவ் பண்ணோன்னா இது இன்னொரு முடிச்சிடும். என்னோட டெக்கரோட லார்ஜஸ்ட் டக் பஸ்ட் தான். ஆனால் நீ ஒருவேளை இது இன்னைக்கு நைட்டு முடிக்க முடியும் அப்படிங்கிற. அடாடு, நம்ம இதை பேசுறதுக்கு நாளைக்கு உயிரோட இருப்போமான்னு பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா உள்ளே இருக்கிற மிஸ்டர் நெகட்டிவ். ஓ, அவன் இன்னும் டீமிங்ஸும் இருக்காங்களா? ஒரு பெரிய படையே இருக்குது யூரி. ஆனால் இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை. ஸோ உன் பிளான் என்ன நெய்பர்? நான் உள்ளே போகிறேன், அமைதியாக யாருக்கும் தெரியாமல் சூப்பர் ஸ்டெல்ட்டியாக விளாடுறேன். ஓகே குட்டி பையா, இது இன்னைக்கு மோ கேம். நீ முடிவு இது. யூரி சொன்ன மாதிரியே இன்னைக்கு இது என்னோட கேம். பாட்டை போடுறா. தொட்டா பட்ட சண்டா பிடிச்சு 10,000 வல்ல சுட்டாடே புல்லட்டா தெரிக்கிற சாலுக்கோனே. இது ஸ்பைடர் சென்ஸா? இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. அடேங்கப்பா, யாரா அவன்? எங்கன்றான்டா? ஒரு ஐடியாவும் இல்லை பாஸ். இது நீ சொல்லாமலே இருக்கலாம். அடச்சே கேசல், என்ன நான் டீல் பண்ணிக்கிறேன். என்னெல்லாம் குப்பை மாதிரி ஸ்பைடர். நீ பண்ண வேண்டியெல்லாம் கம்முன்னு போய் என்ன ஓரமா நில்லு. இதுக்கு நான் பாட்டுக்கிறேன். இதுக்கு முன்னாடி இன்னொரு டீம் சண்டை போட்டதில்ல ஃப்ராங்க். அதுதான் நம்ம கிட்ட இருக்க பெரிய வித்தியாசம் ஸ்பைடர். நான் ஒரு ஆள் கூட 2 வாட்டி சண்டை போட்டுட்டே இல்லை. அப்படின்னா இதை முதல் வாட்டி கரெக்டா? என்ன இது? மிஸ்டர் நெகட்டிவோட கூன்ஸ் அவங்க ஜோம்பி மாதிரி ஃப்ராங்க். அவங்க சாவே மாட்டாங்க. அப்போ இவங்களுக்கு சாவை நான் முதல் காட்ட வேண்டியதான். அவனுங்க ட்ரீம் கடுப்பாக இருக்குல்ல. டேய் வாய் முட்டி பண்ணுறா. என்னடு இதுக்கு மட்டும் ஸ்டெல்ட் மோடுக்கு போய் அவனுக்கு அடிக்க சொல்கிறியா? அட ஏன் அப்படி உசுரை வாங்குற? ஓ, அப்போ நீ ஏன் டம்னு சொல்கிறியா? ஓ மிஸ்டர் கேசு, நம்ம கடையை சந்திச்சிட்டோம். நான் உன் கூட நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். சரி, இன்னும் நோட்டு பேசிட்டோம். உன் கடைசி ஆசை என்ன? ரொம்ப தைரியம் போல இருக்கு. நம்ம ஒரு கனெக்ஷனை உண்டாக்கிடுவோம் நினைக்கிறேன். உன் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிற? நான் 2 முடிச்சிட்டோன்னா நம்ம இன்னைக்கு கிளம்பிடலாம். போச்சுடா.